இருந்தால் எடுத்து எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ தான் நான் வந்து ஒவ்வொன்றா வந்து இந்த 2000 தான் உங்ககிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஏன்னா இது நாங்கள் ஈவினிங் இருக்கு அதுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் வயிறு போகணும். 1227. அதாவது 1.5 லட்ச ரூபாய்க்கு நான் இப்போ விஐபி கார்டில் வந்துட்டு ஒரு விஐபி கார்டுக்கு ஓகேன்ட்டு எடுத்துட்டேன். அண்ட் இது என்னைக்குமா கொடுக்கும் அதே தான் மம்மி. உனக்கு தோடு எடுத்தும்போது பட்டன் கொடுத்தாங்களே எங்க கண்ணா? எனக்கு கொடுக்கலையே. தோடு தொங்குது. ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஒரு குட் நியூஸ் சொல்லியிருந்திருப்போம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இப்போ இந்த மேக்ஸி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரிவ்யூக்காக தான் வாங்கினேன். ஆனால் மெட்டீரியல் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானே வச்சுக்கிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக் மட்டும் வேறு டிசைனில் தான் நல்லா இருந்திருக்குன்னு தோணுது. பட் ஆனால் இதை ஆல்ரெடி யாராச்சும் ரிட்டர்ன் போட்டாங்க, நீ வாங்கிட்டியாம்மா? ஏப்பா அப்படி சொல்கிற? இல்லை, நெக்கிட்ட ஏதோ இருக்க மாதிரி எனக்கு இருக்குது. ஈரமாக இருக்குது. நீ போட்ட ஈரமா? நான் போட்ட ஈரம் இந்த இடம் தானே. நான் போட்ட ஈரம். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட் நியூஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு லோன் வந்து 6 lakhs வந்து இதாக இருக்குது. அதில் நம்ம 6 lakhம் எடுக்கல, 3 lakhs மட்டும் எடுத்துக்கலான்ட்டு. அது ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாம் போக எனக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 14,180 ரூபாய் ஏதோ சம்திங் என்னோடய ப்ராசஸிங் ஃபீஸ் 3 லட்ச ரூபாய்க்கு. அது போக மீதி 2,85,000 ஏதோ சம்திங் ஏறிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 90,000 வந்து ஒரு ஆப்புக்கு கட்ட போகிறோம். அது என்னென்னா, அந்த ஆப்போட அமௌண்ட்டை வந்து என் ஃப்ரெண்டு நான் கட்டிக்கிறேன், அது மறுபடியும் எனக்கு பணம் தேவைப்படும் அப்படின்னு சொன்னனால 90,000 அவனுக்கு கொடுத்துட்டு மீதி வந்து நம்ம போய் இன்றைக்கி நம்மளோட ஜுவல்ஸை வந்து திருப்ப போகிறோம். நம்ம கரெக்டாக இன்னையோட 1 மாதம் ஏப்ரல் 2 வச்சோம், மே 2 திருப்புறோம். அதே ஏப்ரல் 30 ஈவினிங் தான் பணம் ஏறிச்சு. அதே ஒரு 3 மணிக்கு ஏறிச்சுன்னா டக்குன்னு கிளம்பி போய் நகையை அன்னைக்கே திருப்பியிருப்பேன். 1 மாதத்து வட்டியில் போயிருக்கோம். நீ கரெக்டாக 1.5 லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கோம். எவ்வளோ வட்டி வருதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இன்னைக்கு சனிக்கிழமை தான். அப்புறம் திங்கள் செவ்வாய் வந்துட்டு பேங்க் லீவு. திங்கக்கிழமை அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு, ஞாயிற்றுக்கிழமை நான் காமன் லீவு, அப்புறம் செவ்வாய்க்கிழமை. ஸோ இன்றைக்கி திருப்பிடலாம் அப்படின்ட்டு திருப்பிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்கிறத ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிடுறேன். ஆனால் அது போக இல்லாமல் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 2 நாளத்தோட வீடியோ வரும். ஒன்று ஷாப்பிங் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு நகை திருப்புறோம். அதுக்கு மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிரோஜனமாக நம்ம அந்த பணத்தை செலவழிக்கிறோமா அழிக்கலையாங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வரும். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு சிலர் வந்து எப்படி பணம் சேவிங்ஸ் பண்ணுறதுனா எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க. நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா நான் வந்து சேவிங்ஸில் இருந்தால் எடுத்து எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ தான் நான் வந்து ஒவ்வொன்றா வந்து இந்த 2026 பிறந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயத்தான் நான் வந்து சேமிக்க ஆரம்பிக்கிறோம். கால்குலேஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். அண்ட் இதை வந்து எனக்கு நல்ல விதமாக இப்போது நான் வந்து இடையில 2 வருஷம் வந்து ஃபுல்லாகவே கேப் விட்டேன். இந்த பணம் சேவிங்ஸ் பண்ணுறது அது எல்லாமே நான் ஃபுல்லாகவே கேப் விட்டுட்டேன். ஏன் விட்டேன்னா, வீடு என்ன சேவிங்ஸ் பண்ணணும்னு யோசிக்கிற திங்ஸே வரல. வாங்குறதெல்லாம் வீட்டுக்கு, வாங்குற கடனெல்லாம் வீட்டுக்கு, கையில் இருக்கிற பணம் பூரா வீட்டுக்கு, இப்படியே போட்டாச்சு. இன்னைக்கு நம்ம இருக்கிறதுக்கான ஒரு வீடு இருக்குது, நமக்கு தேவைக்கான நம்ம வீட்டில் எல்லாமே இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் அதுக்கு கடவுள் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து படி அளந்திருக்காரு. இப்போ நம்ம இதில் என்னன்னா சேவிங்ஸ் எல்லாம் எப்படி என்னங்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் ஒரு சிங்கிள் லேடியாக இருந்து இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கீங்க, இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் அப்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதில் நெகட்டிவாக பேசுகிறீங்க, புருஷன் இல்லை எப்படி உன்னால் வீடு கட்ட முடிஞ்சிச்சு, பிள்ளைய 2ஐயும் படிக்க வைக்கிறது, திரும்பி ப்ரைவேட்டில் படிக்க வைக்கிற, நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி ஒரு சிலரும் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் வந்து நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், வீடியோ போடுறேன், மசாலாவாக இருக்கட்டும், தொக்கா இருக்கட்டும், அண்ட் ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இதெல்லாமே நான் ப்ரொமோஷனே லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 80,000க்கு மேலே பண்ணியிருக்கேன். நான் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரொமோஷன் பண்ணும்போது அந்த 1 மாதம் தான் நான் இந்த சோசியல் மீடியாக்குள்ளார வந்தே. நான் அந்த 1 மாதம் பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய்க்கு நான் வந்துட்டு ப்ரொமோஷனே பண்ணியிருக்கேன். அண்ட் அதெல்லாம் வந்து காட் கொடுத்த எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங் தான். அண்ட் அதை வச்சு நம்ம அடுத்தடுத்து பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வேறு இது வேறு. கண்டிப்பாக வந்துச்சுன்னா நான் வாய்ப்புகளை மிஸ் பண்ண மாட்டேன். அண்ட் அடுத்த
அடுத்து வந்து ஒரு மூவிக்கான ஒரு இதுவும் கேட்டிருக்காங்க. ஆனால் அதில் எனக்கு வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கான விருப்பம் இல்லை. நான் அவர் வந்து என்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் உங்களை வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சு, பட் அவங்க வந்து இந்த மாதிரி என்னை வந்து போர்ட்ரேட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. நான் அதை போர்ட்ரேட் பண்ணது பிடிக்காதனால தான் நான் அவங்கள அவாய்ட் பண்ணேன். ஆனால் அவங்க வந்து என்னென்னா, இப்போ இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது, டெய்லி ஷூட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் டெய்லி நம்மளை அவங்கள போய் பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம மனசு மாறுறதுக்கோ இல்லை நம்மளை மாற்றுறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால இந்த வாய்ப்பை நம்ம விட்டுறலாம். இது வந்து ஷார்ட் மூவி மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க, இதை நம்ம விட்டுறலாம். வேற ஏதாவது எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, பசங்க 2 பேர்த்துக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை வந்து அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுவேன். அவங்க என்னை வந்து எப்படி சொல்லணும், ஒரு லைவ்ல கூட சொல்லியிருப்பேன். அவங்க சொன்னது என்னன்னா, ஒரு 10 வருஷமா ஒரு பொம்பளை வந்து ஒரு ஆம்பளை தோணை இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ட்டு. அப்போ அவங்களும் வந்து அவங்க ஒய்ஃபை பிரிஞ்சுட்டாங்க, டைவர்ஸ் ஆகிடுச்சு. அப்போ அவங்களும் வந்து அப்படி தான் இருக்காங்க போல். அதனால தான் என்ன அப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. எனக்கு தெரியும், என் நிழலுக்கு தெரியும், என் பிள்ளைங்களுக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும், நான் கும்பிட்ற கடவுளுக்கு தெரியும், நான் நேர்மையாக இருக்கேனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் நான் நிரூபிக்கணுங்கிறதுல இல்லை, மற்றவங்களுக்காக நம்ம வாழணுங்கிறதுல, எனக்காக நான் வாழணும், என் பிள்ளைங்களுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் எனக்கான வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே நான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்படி வந்ததே கிடையாது. எதுவாக இருந்தாலும் முழுக்க இவங்க 2 பேரும் என் கண் பார்வையில் போடுவாங்க. இப்போ தான் எனக்கான வாழ்க்கையை நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து என் பசங்கிட்ட பேசினா, ஓகே உன் வாழ்க்கையை நீ வாழ்றதுன்னா தாராளமாக வாழலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கூட சொல்லலாம். எல்லாருமே மற்றவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு தான் உங்ககிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஏன்னா இது நடக்கலாம் அண்ட் நடக்காமலும் போகலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கன்ஃபியூஷன் பண்ணிக்க கூடாதுங்கிறது நான் தெளிவாக இருக்கேன். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு நகையை புக்கு எடுத்துடலாம். இப்போலாம் எனக்கு சிட்டி யூனியனில் இந்த மாதிரி புக்கு பேங்க் பாஸ்புக் மாதிரி தான் கொடுக்குறாங்க. இதில் வந்து நான் எவ்வளோக்கு வச்சுருக்கேங்கிறத நான் காட்டிடுறேன். வச்சது வந்து முன்னாடி தான் காட்டும், பார்த்துக்கோங்க. நான் 1,894 ரூபா, நான் 1,50,000 ரூபா மட்டும் வாங்கிட்டேன். இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 9.95 பைசா. ஓகேங்களா? ஸோ இது வச்சது பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2, 2026. இது வரைக்கும் டைம் இருக்குது. நான் இப்போவே திருப்ப போகிறேன். திருப்பிட்டு நம்ம கழுத்தில் போட்டுக்க போகிறோம். அப்புறம் நான் வந்து சேவிங்ஸ் ஃபஸ்ட்டு நான் சேவிங்ஸ் 2026 ஃபஸ்ட்டு நான் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணது பார்த்துக்கோங்க. ஜனவரி 23 தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். இதுதான் இந்த வருஷத்துக்கான ஃபஸ்ட்டு சேவிங்ஸு. நீ இதில் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா நான் வந்து சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சீரியஸ்லி எனக்கு வந்து ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கிடச்சிச்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா முன்னாடி நான் வந்து அதாவது ஸ்ரீகுமரனில் தான் நான் நாமக்கல் இருக்கிற வரைக்குமே நான் போட்டிருக்க கொலுசு, நான் போட்டிருக்கிறது எல்லாமே A to Z வரைக்கும் அங்கே தான் எடுத்தேன். என் கல்யாணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனிவாசாவில் எடுத்திருந்தாங்க. அண்ட் வந்து நான் அதுக்கப்புறம் செப்பரேட் ஆனதுக்கப்புறம் குமரனில் தான் எடுத்துக்கிட்டேன். விஸ்வாவில் வந்து நான் செயின் எடுத்திருந்தேன். நான் வித்த செயின் வந்து விஸ்வாவில் வாங்கியிருந்தேன் நாமக்கல்லில். அதுக்கப்புறம் தோடு அது எல்லாமே சீனிவாசாவில் எடுத்திருந்தேன். மோதிரம் எல்லாமே அதில். அப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் முழுக்க நம்ம வந்து குமரனில் தான் வாங்கினோம். திருப்பூர் வந்ததுக்கப்புறம் நான் குமரனே வாங்கலை. ஸோ காயின் எல்லாம் வாங்கினேன். லாஸ்ட்டாக லலிதாவில் இது வாங்கினேன். இது வாங்கினது லலிதாவது ஒன்று தான் வாங்கினது, ஒன்று தான் வீட்டில் இருக்குது. மீதி எல்லாம் போயிடுச்சு, விற்றுட்டோம். இப்போ நம்ம மறுபடியும் குமரனில் வாங்கியிருக்கோம். குமரனில் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதோட பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு தெரியல. கடனாக இருந்தாலும் ஒரு முதலாக இருக்குது. கடனை நம்ம கட்டி இது பண்ணிடலாம், முதலாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு டக்குன்னு ரெடி ஆகலாம். மணி 11 ஆகுது. தலை சீவிட்டு டக்குன்னு நம்ம கிளம்பி போயிட்டு நம்ம ஒர்க்கை பார்ப்போம். ரெடியா? ரெடியா? போகலாமா? போகலாமே. வாங்க போடலாம். இதெல்லாம் எடுத்துட்டியா? இதோ இது ஹேண்ட்பேக் எடுத்துக்கலாம். பர்சலாக வைக்கணும்ல, கட்டப்பை வேணும். ஸோ இதுக்கு போயிட்டு வந்துடலாம். இன்னுமே சும்மா போய் எடுப்போ. அவன் சொல்லி கட்டணும். நான் இப்போ எதுவுமே சொல்ல. ஏன்னா அந்த ஃபோன் தான் லைவ்ல இருக்கு. அந்த தைரியம் எப்படி பாப்பா? ஆனால் யாராவது ஒன்று ரொம்ப க்ரஷ்ஷாக நினைக்கிறாங்க, பார்த்தாங்கன்னா செத்தாங்க. ஈவினிங் இருக்கு, அதுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் வயிறு போகலாம். சரி, ஓகே. ஃப்ளாஷ் அடிக்குது பாரு, ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணுறேன். அம்மு வெளில இருக்கானா? பண்ணுறேன். ஹாய் அம்மு. நிழல் பார்த்து பிடிச்சிருச்சு அம்மு.
என் வாய்ஸ் கொஞ்சம் ஜென்ஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த BMW. அது இந்த ப்ளூ கலர். ஆனால் நல்லாவே இல்லை காரு. ஐயோ கேட்டிருக்கோம். என்ன சாப்பிட வந்திருக்கீங்க? சாப்பிட்டு கிளம்பிட்டோம். வாயில் சீரக மிட்டாய் இருக்கு, அதனால வந்துட்டு என்ன பேசுறேன்னு உங்களுக்கு புரியாது. டிமார்ட் போயிட்டு பார்க்கலாம். மழையில் மாட்டிக்கிட்டோம், ஆனால் இப்போ மழை இல்லை. பேக் பண்ணிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடலாம். ஏமா இதில் என்னன்னா வெள்ளை துணி எதையுமே காணோம். அங்கே எங்கள் வீட்டோட சாலு கிடக்கு, பேலன்ஸ் எது எங்கே கிடக்குன்னே தெரியல. நேற்று துவைச்ச படாமே இருந்துக்கலாம் பாப்பா, அதுக்கு நீ அப்போ வச்சு. ஐயோ புள்ள பயந்து, நாளைக்கு இது கூட்டின மாதிரி தான். புள்ள பாவம் பயந்து நிற்கிது. கதவு தோறமா நடுங்குது. மேலே போய் வேறு துணி இருக்கா இல்லையா? அழகா அம்மா எங்கடி நீ மட்டும் இருக்கா நனையாம? அவனை பாரு, அழகனை பாரு. கை பிடிச்சி மேல பிடிச்சல டைட்டா இருக்கு. குந்தாய் கரண்ட் இருக்கா? கரண்ட் எல்லாம் இல்ல. இந்த பட்டு இங்க வந்துருச்சு. ஏய் வரல குட்டி பாத்து பக்கா. பா பா பா. நல்லபடியாக நம்ம போயிட்டு பேங்கில் செயினை திருப்பிட்டோம். ஒரு மாதத்துக்கான வட்டி எவ்வளோ வந்துச்சுன்னா எவ்வளோ தங்கம் வந்துச்சு? 1227. அதாவது 1.5 லட்ச ரூபாய்க்கு நான் செயின் வச்சுருந்தேன். வட்டி காசு பார்த்தீங்கன்னா 1227 ரூபாய் வந்துருந்துச்சு. டோட்டலாக நான் போகிறதுக்கு மூடுவாய். ஏன்னா இப்பெல்லாம் வந்து அக்கௌண்ட்லேருந்தே பணம் எடுத்துக்குவாங்க. நம்ம சலான் மட்டும் எழுதி கொடுத்தா போதும். சுரு பிஞ்சு போயிருப்பாப்பா. ஸோ நல்லபடியாக நான் போயிட்டு பேங்கில் நகையெல்லாம் திருப்பிட்டோம். நம்ம வந்துட்டு இந்த எடுத்து ஒரு 2 வாரத்துலேயே கொண்டு போய் வச்சோம். ஏப்ரல் 2ஆம் தேதி வச்சோம், மே 2 திருப்பிட்டோம். அதுக்கு வந்து பெரிய நன்றி கடவுளுக்கு தான் சொல்லணும். ஏன்னா கடனாக இருந்தாலுமே நம்ம பொருள் நம்மக்கிட்ட வர்றதுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. நம்ம நல்லபடியாக செயின் திருப்பியாச்சு. செயின் திருப்பின கையோடு நான் ஒரு வேலை பார்த்தேன். அதாவது எனக்கு வந்து 2,85,000 ரூபா வந்துச்சு லோன் அமௌண்ட்டு. 3 லட்ச ரூபாய் ப்ராசஸிங் ஃபீஸ் போக 2,85,000 வந்துச்சு. அதில் என் நண்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ₹1 வட்டிக்கு வாங்கி கொடுன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இங்கே ₹6 தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு ஆப்பில் வாங்கியிருக்கேன், அது 1.5 வாங்கினேன். நான் இப்போ வந்து 2 மாதம் கட்டிட்டு இது 3ஆவது மாதம் நான் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கேட்டிருக்கேன் அப்படின்னு. இப்போ நான் வேணால் க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டுமான்ட்டு, நீ க்ளோஸ் பண்ணாட்டி என்ன, நான் அப்படியே கட்டிக்கிறேன், அதுக்கு என்ன அமௌண்ட்டை நீ கொடுத்துருனாங்க. சரி ஓகே, இன்னொரு 11 மாதம் கட்டணும். 11 ஆமாம் 11 மாதம் 15 மாதம் இல்லைடா, 11 மாதம் கட்டணும். 15 மாதம் காலைல கணக்கு போட்டோம்ல, 10 மாதம் 8 இன்னொரு 11 மாதம் நான் 3 டியூ கட்டிட்டேன். ஸோ 11 மாதம் கட்ட வேண்டியது இருக்குது. அது அவங்களுக்கு 90,000 வருது கணக்கு பார்த்தா. மாதம் 8,210 ரூபா கட்டணும். 90,000 வருது. சரி, அந்த 90,000 போக மீதி என்கிட்ட வந்து 1,95,000 என் கையில் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நகையை போய் 1,56,000 திருப்பிட்டேன்.
திருப்பிட்டு அதில் மீதி காசு இருக்கு இல்லையா 45,000 45,000 இருந்த காசுல வீண் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த செயின் எடுத்தேன் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன். எனக்கு பிடிச்ச ஒன்று. நான் இது வந்து என்னோட நீண்ட நாள் ஆசைன்னு சொல்லலாம். ஆனால் நீண்ட நாள் ஆசைங்களோட இப்போ சமீப காலமாக ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. க்ளோஸ்அப்பில் கொண்டு வா, கையில் கழட்டி காட்டவா? நான் வந்துட்டு உதட்டு க்ளோஸ்அப்பில் பார்க்காதீங்க, கொஞ்சம் வந்து புண்ணாக இருக்குது. இங்கே டாலரை மட்டும் பாருங்கள் எப்படி தெரியும் வச்சு காட்டு. பார்த்தீங்கன்னா நான் வந்து வேல் தான் எடுக்கலான்னு போனேன். வேல் வந்து வேலே ஒல்லியாக தானே இருக்கும், அதனால் இந்த செயினுக்கு அதை வந்து சூட்டாப்ல. சரி ஓகே, ஆர்டிஃபிஷியலான முருகன் டாலர் தான் இருந்துச்சு. அதுவும் 3 கிராம் 3 கிராமா 2 கிராமாடா? 3 கிராம். ஆன்டிக் பீஸ். அது வந்து பிரைட்டா இல்லை, இந்த செயினுக்கு அது போடும்போது சூட்டாப்ல. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப நான் நிறைய பார்த்தேன். அப்புறம் கே இன்ஷில் இருந்துச்சு, அதுவும் பார்த்தேன். லெட்டர்ஸ் மாதிரி, அதாவது எப்படி சொல்றது, கே இன்ஷில் மட்டும் இருக்கிற மாதிரி. அப்புறம் அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே பார்த்தோம், எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் குட்டி குட்டியாகவும் இருந்துச்சு. ஆனால் வந்து இது நிறு பார்த்துட்டு இது அழகாக இருக்குன்னா எனக்கும் பார்த்தோன்னே இது வந்து நல்லா இருக்கு. இங்கே வந்து லக்ஷ்மி இருக்கு, இங்கே வந்து ஓம் போட்டிருக்கு. இது வந்து முருகனுக்கு உகந்தது தானே ஓம். சரி ஓகே, இதுவே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இதில் வேலும் இருக்கும், இதில் வேலும் இருக்கு, ஓம் இருக்கு, தாமரை இருக்கு. இதில் மொத்தம் எத்தனை வேல் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாம். நான் கவுண்ட் பண்ணவே இல்லை, இப்போ தான் கவுண்ட் பண்ண போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 வேல். இங்க மெயின் வேலோட 17 வேல் இருக்கு. லாபம் நஷ்டம் அப்படிதானே பார்த்தேன். 17 வேல் இருக்கு. அண்ட் இங்கே லோட்டஸ் இருக்கு, ஓம் இருக்கு. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 கிராம் 30 மில்லி இருந்துச்சு. எல்லாமே டோட்டலாக பார்க்கும்போது 51,000 எவ்வளோடா சில்லற வந்துச்சு. ஸோ வந்துட்டு நானும் இதை பார்த்தோன்னே பிடிச்சிட்டு சரி ஓகே, செயின் 17 கிராமு, இது ஒரு 3 கிராம் 20 கிராமா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே எடுத்துட்டேன். 20 கிராம் எத்தனை பவுனு? 2 பவுன் ஜாஸ்தி வரும் பார்த்தீங்கன்னா. 4 கிராம் 1 பவுனா? 8 கிராம் 1 பவுனு. இருடா கணக்கு தெரியல. நமக்கு வந்துட்டு 2 பில்ல 1 பில்ல 4 கிராம் இருக்கணும். ஒரு நிமிஷம் இருக்கணும், இது இந்த பில்லை முடிச்சுட்டு வந்துடுறேன். 51,000 50,940 ரூபா இதோட இது வந்துச்சு. நான் வந்துட்டு அது என்னமோ எல்லாம் போக இல்லை 800 ரூபா வவுச்சர் இப்போ போட்டிருந்தனால 50,000 வந்துச்சு. 51,000 அதில் 800 ரூபா வவுச்சர் போட்டிருந்தோம். வவுச்சர் வந்து 800 ரூபா. இப்போ விஐபி கார்டில் வந்துட்டு 1% விஐபி கார்டுக்கு 1% தான் டிஸ்கவுண்ட். அதுவே வவுச்சராக போட்டுக்கிட்டா 2%னால நாங்கள் வவுச்சராக போட்டுக்கிட்டோம். அதனால 989 ரூபா கம்மியாச்சு. இப்போ வந்து 51,000க்கு நான் இது எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஹாப்பி எனக்கு உண்மையாலுமே. நான் வந்துட்டு எங்கள் ஜனவரி மாதம் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஜனவரி மாதம் இவங்களை நான் போட ஆரம்பித்தேன். சிறு சேமிப்பை தான் போட்டேன். இதோட பலன் கூட சொல்லலாம் கரெக்டாக. இது போட்டதுக்கப்புறம் தான் திருச்செந்தூர் போனோம், நிறைய விஷயங்கள் இது போட்டதுக்கப்புறம் கோயிலாக சுற்றுறோம். ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ்ன்னு உள்ளார போனால் தான் நமக்கான வருமானம், அதாவது நம்ம பொருள் சேரும். பொருளுங்கிறத விட நமக்கான ஒரு நல்ல வழிகாட்டுங்கிறது இது வந்து நான் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக எடுத்துக்கிறேன். இது என்ன எல்லாரும் பண்ணுறதானேன்னு சொல்லி கேட்பீங்க. நானும் பண்ணிக்கிட்டு இருந்த ஒன்று தான். நாமக்கல் இருக்க வரைக்கும் 2020 வரைக்குமே 21க்கு தான் இங்கே வந்தோம். அது வரைக்குமே நாங்கள் வந்து இந்த மாதிரி நகைச்சீட்டு போட்டு அந்த மாதிரிலாம் நான் ஜுவல்ஸ் எடுத்ததெல்லாம் உண்டு. இருந்தாலும் எனக்கு இப்போ இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள், 2 பசங்க படிக்கிறாங்க ப்ரைவேட்டில், அது போக நமக்கு நிறைய கடமைகள் நிறைய கடன்கள் இருக்குது. அப்போ எனக்கு வந்து கடன் இல்லை, இப்போ எனக்கு நிறைய கடன் இருக்குது. இதுக்கும் நடுவில் நமக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நான் வந்து இந்த பொருள் எடுத்து மிகப்பெரிய சந்தோஷமாக அடைகிறேன். நான் தான் பேங்கில் வைக்கும் போது மனசு கஷ்டத்தோடு வச்சேன். ஆனால் ஒரே மாதம் தான் என் கழுத்துக்கு ரிட்டர்ன் வந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. இப்போ இந்த டாலர் எடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த டாலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பணத்தை நான் வீண் செலவு பண்ணலை. இது மாதம் மாதம் நம்ம வந்து வட்டியும்
அசலும் சேர்த்து கட்டிடுவோம். இப்போ என் கையில் ஒரு 5000 10,000 இருக்குன்னா எக்ஸ்ட்ரா கட்டினா மாதங்கள் குறையும். ஸோ கண்டிப்பாக இது சீக்கிரமாக கட்டிடுவேன். இதே போல் இன்னும் உங்ககிட்ட வந்து நான் நல்ல விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி. சரி இப்போ சொல்லு. 4 கிராம் 1 பவுனு, 8 கிராம் 1 பவுனு, 16 கிராம் வந்துட்டு 2 பவுனு, 2 பவுனு. இது வந்து 2.5 இருக்கு. இப்போ வந்து டோட்டலாக 2.5 பவுன் 2.5 பவுன் இருக்கு. இந்த கழுத்தில் நம்ம போட்டிருக்கோம். பாப்பா 4 கிராம் 1 பவுன் இல்லை இல்லை 8 கிராம். அடுத்து இந்த சிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரக்ஷுக்கு தான் தோடு எடுக்கிறதுக்காக நான் ஸ்டார்டிங்கில் போட்டது ஒன்று. நீங்கள் கேட்டிருந்தீங்களா ஏன் ரக்ஷுக்கு எடுத்து கொடுக்குறேன்ட்டு. அப்போ வந்து ரக்ஷு வந்து இந்த ஃபேன்சி தோடு அவளுக்கு செட் ஆகுது, நிரூப்பு செட் ஆகாதனால தான் அவளுக்கு வந்து கடனோட கடனை இந்த செயின் எடுக்கும்போது மாற்றி கொடுத்துட்டேன். இவளுக்காகவே நான் போட்டிருக்கேன். அண்ட் இவ எப்படியுமே தோடு வந்து சின்னதாக எடுத்து கொடுத்தாலுமே போட மாட்டாள். அதனால கொஞ்சம் பெருசாக எடுத்து கொடுக்கலாங்கிறனால நான் இப்போ வந்து நகைச்சீட்டு போட்டிருக்கேன். 11 மாதம் நவம்பரில் அண்ட் தீபாவளிக்கு முன்னாடியே எடுத்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு முன்னாடி கடவுள் புண்ணியத்தில் ஏதாவது நல்ல ஒரு இன்கம் இருந்துச்சுன்னா எடுத்து கொடுத்துருவோம். இல்லை அப்படின்னா இதில் அவளுக்கு கொஞ்சம் பெருசாகவே ஒரு 1/2 பவுன் ரேஞ்சுக்கு இருக்கிற மாதிரி தோடு நல்லாவே போட்டுக்கிற மாதிரி அவளுக்கு எடுத்து கொடுத்தலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய தோடு எடுத்துட்டோன்னா அப்புறம் அவளுக்கு இந்த மாதிரி போடுற மாடல் வந்து அவளுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாள். அதனால ஃபஸ்ட்டு அவளுக்கு நான் செயின் எடுக்கிறனாலே இந்த தோடும் இந்த மாதிரி மாட்டலாம். இது வந்து எப்படி 1 பவுன் வந்துடும் நினைக்கிறேன். 1 பவுன் 3/4 பவுன் வந்துடும். அதனால ஃபஸ்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு லுக்காக நல்ல பெரிய தோடவே எடுத்துடலான்ட்டு தான் இப்போ போட்டிருக்கேன். மேற்கொண்டு பணம் போட்டு தான் எடுக்கணும். ஏன்னா இதில் வர்றது 22,000 கட்டுவேன். அது வந்து பத்தாது. ஸோ அதனால வந்து நம்ம பார்த்தா நவம்பர் மாதம் 22,000க்கு எத்தனை கிராம் வருது? 24,000 2,000 வந்துட்டு சீட்டுனால 2,000 எக்ஸ்ட்ரா ஒரு 24,000க்கு என்ன நகையா அதுக்கு மேற்கொண்டு நம்மளால என்ன பணம் போட முடியுமோ போட்டு அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இது எப்படி இருக்குது உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். தயவு செஞ்சு இதில் வந்து வவுச்சரில் தான் நாங்கள் போய் சென்னை சில்க்ஸில் ட்ரெஸ் எடுத்தோம். ட்ரெஸ் எடுக்கணும்னு எந்த இன்டென்ஷனே நாங்கள் எதுவுமே இல்லை. உண்மையை சொல்லணும்னா இந்த நான் இப்போ 9 நிமிஷம் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அதில் எங்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு 4 ரூபாய் வந்து வவுச்சரில் கம்மியாக இருந்துச்சு. சரி போய் நம்ம ரக்ஷுக்கு ட்ரெஸ் எடுத்துடலாம், அவளுக்கு வந்து இந்த ஃப்ராக் மாதிரி கேட்குறான்னு சொல்லிட்டு போகலான்னு தான் போனோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் வந்து 3 ட்ரெஸ் எடுத்த 2,000 ரூபா சொன்னாங்க. ஆனால் அதில் வந்துட்டு இது நல்லா இருந்துச்சு. அதனால இது ஒன்று எடுத்துகிட்டு சிங்கிள் பீஸ் எடுத்தால் 795 ரூபா சொன்னாங்க. சரி இது ரக்ஷுக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ளூ கலரில் எடுத்துட்டோம். இது எப்படி இருக்கு? நேவி ப்ளூ வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் அமைஞ்சுது, அதுக்கப்புறம் அமையவே இல்லை. 3 செட்டு தான். அண்ட் பேண்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டட் வருது. பிரிண்டட் ஷால் தான் வருது. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் அடுத்து இன்னொன்று அவளுக்கு வந்து இந்த ஃப்ராக், நான் ஃப்ராகாக தானே போடுறேன். இப்போ கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு தெரியும் நான் ட்ரெஸ்ஸில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. அப்புறம் அவளுக்கு இந்த ஃப்ராக் பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா 695 ரூபா. இதுவும் நல்லா இருந்துச்சு. இது காட்டனில் வந்து சரின்ட்டு எடுத்தாச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் டக் பிடிக்காம ஒரு ட்ரெஸ்ஸு. அப்புறம் நானும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட வந்து இப்போது பிளாக்ல ஃபுல் பிளாக்ல வந்து நல்லா இருக்கு. கபூர் சார் சொன்னார் கவிதா ஃபுல் பிளாக்ல போடுங்க நல்லா இருக்குன்ட்டாரு. சரி ஓகே சாரீ தான் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் சாரீ ஏற்கனவே நேற்று பிளாக் தானே வச்சுருந்தோம். அதனால இந்த த்ரீ செட் பார்த்தோன்னே ஆசையாக இருந்துச்சு. இது கொஞ்சம் காஸ்ட்டு ஜாஸ்தி தான். மெட்டீரியல் நல்லாயிருக்கு. என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1795 ரூபா. இது அதுக்கப்புறம் இது எடுத்தோமே இருவாரு அதுக்கான ஃபேண்ட்டு வந்து எக்ஸல் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் எக்ஸலில் லைட்டாக த்ரெட்டு வெளியில் வந்தனால நான் வந்து XXL எடுத்துட்டேன். எப்படியா இருந்தாலும் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் போகிறோன்ட்டு. அப்புறம் இந்த ஷால் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்தனால ஃபஸ்ட்டு நிரு தான் சொன்னான், மம்மி இது நல்லாயிருக்கும் மம்மி அப்படி சொன்னனால சரி ஓகேன்ட்டு எடுத்துட்டேன். அண்ட் இது என்னைக்கு போகலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் இதில் என்னென்னா நிருவுக்கு ட்ரெஸ் எடுத்தால் அவளுக்கு ஒன்றும் பிடிக்கலை. அதனால் அவள் வேணான்ட்டா. அப்புறம் எதுவும் கோச்சிக்கலன்ட்டா. அப்புறம் நம்மளுக்கு ஸ்லிம் பேக் வந்துட்டு இப்போ நம்ம மூணார் போகும்போது அழுந்துருச்சு. அது நம்ம வந்துட்டு இங்கே வளைய மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்லிம் பேக் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன். பிராண்டட் தான். ஏன்னா ஃபோன் வைக்க பர்ஸ் இதுக்கெலாம் நேற்றெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா ஃபோனு நான் சாம்சங் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அதுவும் மொத்தமாக இருக்கும். இந்த பர்ஸ் எங்கேயும் வைக்க முடியாது, ரொம்ப சிரமப்பட்டு. அதனால ஒரு ஸ்லிம் பேக் எடுத்துட்டேன். அண்ட் இதுதான் இந்த குட் நியூஸோட வீடியோஸ். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா ரக்ஸு சொன்னான், ரக்ஸு வெளியில் போடு மம்மி அப்போ தான் அழகாக இருக்குன்னு சொன்னான்.
எனக்கும் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி லைவில் என்னை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய்.